சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீங்க எழுந்த பணத்தை எல்லாத்தையுமே நான் கண்டிப்பா மீட்டு கொடுப்பேன். என்ன நம்புங்க. என்னம்மா எல்லாரும் சைலண்ட் ஆயிட்டாங்க? இவ சொல்றத கேட்டு எல்லாரும் மனசு மாறிட போறாங்க. துளசி, வக்கனையா எதுக மோனையா வீரவசனம் எல்லாம் பேசுனா நீ நல்லவ, ரொம்ப நாணயமானவன்னு உன்னையும் உன் புருஷனையும் உன் மாமனாரையும் நாங்க இங்க இருந்து போக விட்டுருவோம் நினைச்சியா? போக விடாம தடுக்க முடியுமா உங்களால? உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அதை நான் சொல்லிட்டேன். அதை நம்புறது நம்பாதது உங்க இஷ்டம். ஆனா உங்க எல்லார் பணமும் கூடிய சீக்கிரத்துல உங்க கைக்கு வந்து சேரும். இது சின்ரஸோட தங்கச்சி, இந்த துளசியோட வாக்கு. நல்ல வாக்கு. யோ, நம்ம பணத்தை எல்லாம் ஏமாத்தி ஏப்ப விட்டது மட்டும் இல்லாம இப்ப நம்ம கிட்டயே சவால் விட்டுட்டு நம்ம கட்டி வச்சிருக்கிற புருஷனையும் மாமனாரையும் கூட்டிட்டு போக பாத்துக்கிட்டு இருக்கிறா. நீங்களா அப்படியே நின்னுகிட்டு வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கீங்களே, வெக்கமா இல்ல? அட ஏமா இவ்வளவு கேவலமா பேசுற? யோ, உன் கோவத்தை என்கிட்ட காட்டாதயா. உன்னை ஏமாத்துறவ அவதானே, அவகிட்ட காமி. அவ மண்டைய கட்டி எடுத்துட்டு போ. என் குடும்பத்தை அப்படி பண்றீங்களே. ஐயோ புள்ள, என்னடி இவன் நம்மளையே பாக்குறான்? துப்பாக்கி எடுத்து சுட்டுக்கிட்டு போறான். அம்மா நீ கொஞ்சம் சும்மா இருமா, பயமா இருக்கு. என்னையா வேடிக்கை பாக்குறீங்க? போய் கட்ட நிமிஷம். எங்க பணத்தை எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவங்க கட்ட உக்க சொல்லுங்க. பணம் தானே, வாங்கி கொடுத்துறேன். போயா. எங்க பணம் எங்களுக்கு வேணும் சார். அது வரைக்கும் துளசி இவங்களும் இங்கே இருக்கட்டும். முடங்கி கிடக்க நிரந்தரமா ஒரு இடம் இல்லாம வீடு கிடைக்கும், விமோச்சனம் கிடைக்கும்னு நம்பி தோ இந்த துளசி கிட்ட முள்ளங்கி பதையாட்டும் சொலையா 4 லட்சம் கொடுத்துருக்கிறேன். அந்த பணத்தை இப்ப அவ திருப்பி கொடுத்தே ஆகணும். அப்படி இவ குடுக்கலனா நான் இவ பேரையும் இவ மாமனார் மாமியார் புருஷன் பேரையும் எழுதி வச்சுட்டு இதே மரத்துல நான் தூக்கு போட்டு தொங்குவேன். அடி அண்ட புலிகி ஆகாச புலிகி, நீ சொன்ன பொய்ய ஓனாக்கே நம்பாதடி. என்னடி சொன்ன? முடங்கி கிடக்க ஒரு இடம் இல்லாம தவிச்சுக்கிட்டு கிடந்தியா? நீயும் உன் மகளும் பத்தாததுக்கு உன் மாப்பிள்ளையும் வருஷ கணக்க ஏன் வீட்டுல இருந்துகிட்டு மொட்டை அடிச்சீங்களே, அதெல்லாம் மறந்து போச்சாடி? இந்த கையால உனக்கு எத்தனை தடவை நான் சாப்பாடு போட்டிருப்பேன். நான் போட்ட சோத்துல உப்பு இல்லாம போச்சாடி? இப்படி நன்றி கெட்டதனமா பேசிக்கிட்டு இருக்கிய. ஊர் ஜனத்தை தூண்டி விட்டு என் குடும்பத்தை நாசம் பண்ணன்னு நினைச்சிய. நீ நல்லா இருப்பியாடி? ஏங்க உங்க எல்லாரையும் நாங்களா தூண்டி விட்டோம்? செல்லத்தாயி, எங்களை யாரும் தூண்டி விடல, ஒண்ணும் பண்ணல. நாங்க கொடுத்த பணத்தை திருப்பி கேக்குறோம், அவ்வளவுதான். கேட்டுக்கிட்டீங்களா? நல்லா. ஏ கால சக்கரை இப்படியே சுத்தாதடி. கீழே இருக்கிறது மேல போகும், மேல இருக்கிறது கீழே வந்துதாண்டி ஆகணும். ஏமா தள்ளுங்கம்மா, இவங்க கிட்ட என்னமா பேச்சு? இன்ஸ்பெக்டர் சார், எங்க பணத்தை இவங்க கிட்ட இருந்து வாங்கி கொடுங்க. அதை விசாரிக்கிறதுக்காக தான் உங்களை கூட்டு போனோம்னு சொல்றேன். சார், கை புண்ண பாக்க கண்ணாடி எதுக்கு? இவங்க கிட்ட விசாரிக்க என்ன இருக்கு? சார், வழக்கு விசாரணை எல்லாம் சரிப்பட வராது சார். கோர்ட்டு கேஸ்னு வருஷ கணக்கில் அலைய விட்டு பணமே வேணாம், ஆளை விட்டா போதுங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருவீங்க. நாங்க போறலாம் ஒண்ணு கொடுக்கல சார். எங்க விவகாரம். இவங்க எங்க பணத்தை ஏமாத்தி வாங்கிருக்காங்க. இவங்கள நாங்க பாத்துக்கிறோம். எங்க கையில விட்டுருங்க சார். யோ,
பணத்தை என்னமோ வாங்கி ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றியே, பணத்தை கொடுத்து ஏமாந்தது நீங்க தானே? ஒருத்தங்க கிட்ட பணத்தை வாங்கி ஏமாத்தணும்னா ஆசையை தூண்டி விடணும்னு சொல்லுவாங்க. ஆசையை கட்டினால நீங்களா தான் ஏமாந்தீங்க. நீங்களா தானே? இந்த காலத்துல எவையா இவ்வளவு கம்மியான பணத்துக்கு வீடு கட்டி கொடுக்குறான்? அப்படி கட்டி கொடுக்குறேன்னு சொன்னா உங்களுக்கு எல்லாம் சந்தேகம் வர வேணா? நஷ்டத்துல வீடு கட்டி கொடுக்கறதுக்கு இவங்க உனக்கு சொந்தமா பத்தமா? இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இந்த மாதிரி மோசடி கும்பல் கிட்ட ஏமாற போறீங்க? தகுதிக்கு மீறி கிடைக்கிற எதுவுமே தப்பா தான் இருக்கும். உங்க பணம் உங்களுக்கு திருப்பி வேணும்னா சட்டப்படி தான் நடவடிக்கை எடுத்தாகணும். அதை விட்டு இவங்களை வச்சு அடிச்சா உங்க பணம் உங்களுக்கு திருப்பி கிடைச்சிருமா? அது மட்டும் இல்ல, துளசி அவங்க குடும்பமும் இந்த ஊருக்குள்ள எவ்வளவு கௌரவமா வாழ்ந்தவங்க. சின்ன ராசு உங்க எல்லாருக்குமே எவ்வளவு நல்லது செஞ்சிருப்பாரு. அப்பேற்பட்ட குடும்பமா உங்க பணத்தை ஏமாத்தி மோசடி செய்யும். யோசிக்காம பேசிக்கிட்டு இப்ப என்னையா? உங்க எல்லாருக்குமே உங்க பணம் வேணும், அவ்வளவுதானே? உங்க பணத்துக்கு நான் பொறுப்பு, போதுமா? எப்படி உங்க பணத்துக்கு நான் பொறுப்போ அதே மாதிரி துளசி குடும்பத்தோட உயிருக்கோ நான் தான் பொறுப்பு. அதனால தான் உங்களை கஸ்டடியில எடுத்துட்டு போறேன்னு சொல்றேன். இத தடுக்க யாராச்சும் முயற்சி பண்ணீங்க, தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருக்கோன்னு நம்புறேன். யோ, போய் இந்த கட்ட ஊத்து கூட்டிட்டு வாயா, போய். இவங்க ரெண்டு பேரையும் கொண்டு போய் ஜீப்ல ஏத்து, போ. போங்க. சார், மறுபடியும் சொல்றேன், உங்க பணத்துக்கு நான் பொறுப்பு. நீங்க ரெண்டு பேரும் என் கூட வந்து ஜீப்ல இருங்க. என்னங்க போலீஸ் இவர் கொடுக்குறேன்னு சொல்றாருல, போய் ஏறுங்க, போங்க. ஒன்னும் புரியல. ஐயோ, என்னடி இப்படி ஆயிடுச்சு?